அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 105 நல்குரகு 1042. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வறுமை என்று சொல்லப்படுவதொரு பாவி ஒருவனுடைய வருங்கால் அவனுக்கு வறுமையின் இன்பமும் இம்மை இன்பமும் இல்லையாகி வரும் என்கிறார். இன்னும் நன்றாக கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வறுமை என்னும் ஒரு பாவி ஒருவனை பற்றி கொண்டால், வறுமையை ஒரு பாவி என்றே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். வறுமை என்னும் ஒரு பாவி ஒருவனை பற்றி கொண்டால் அவனுக்கு மறுமை இன்பமும் இம்மை இன்பமும் இல்லாதபடி செய்துவிடும். வறுமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் என்பதை அற்புதமாக அறிவுறுத்தியுள்ளார். வாழ்க்கையிலே இப்போது படிப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் படிப்பு இருந்திருக்குது. அது ரொம்ப அபூர்வம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு வறுமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வறுமை எதனால் வருகிறது? சோம்பேறித்தனத்தால் தான் வருகிறது. அவன் என்ன செய்வான்? தினந்தோறும் ஒன்றும் கல்வி கற்று அதன் மூலம் வர வேண்டும். இல்லை என்றால் தன்னுடைய உழைப்பால் அவன் வறுமை இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் எப்படி அந்த குடி நன்றாகத்தான் இருக்கும். இப்போ வறுமை இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் அந்த குடி நன்றாக இருக்கும். ஆனால் இவன் ஒன்றும் என்ன செய்யணும்? நன்றாக படிக்க வேண்டும். இல்லையெனில் வேறு ஏதாவது ஒரு தொழிலையாவது செய்ய வேண்டும். தினந்தோறும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதனைத்தான் வலியுறுத்துகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அது எவ்வளவு மறுபடியும் அதையே சொல்லிட்டு வரார் பாருங்க. என்ன அருமை! இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தெய்வ பிறவியை பார்க்கறதே கஷ்டங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக எடுத்துடுறார். அடுத்து ஒரு குறளை பார்ப்போங்க. குறள் 129ங்க. தீயினா, இதெல்லாம் பாருங்க, அற்புதமான குறளுங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க. தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயினால் சுட்டபுண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு ஆறாது என்கிறார். பாருங்க, என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருவன் பட்டாசு வெடித்து அவனுடைய மீது அந்த பட்டாசு சிதறி அவனுக்கு புண் உண்டாகிறது. அது முதுகிலே வெடிக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ முதுகிலே வடு ஏற்பட்டு விட்டுகிறது. உடனே நம்ம என்ன செய்ய, பட்டாசு வெடிச்சோன்னு ஆகாத்தம்னு துடிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே மருத்துவரிடம் செல்வோம். மருத்துவர் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு, ஊசி போட்டு அல்லது மருந்து கொடுத்து அதை ஆற்றி விடுவார். உள்ளே ஆறிவிடும். வெளியே தான், புறத்தே தான் அவன் வடு இருக்கும். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆனால் இன்னொருவனை நாம் நாமால் ஒருத்தனை தீய சொல் கூறி திட்டி விடுகிறோம். அப்போ அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருப்பான். தெய்வப்புலவர் அறிவுரைப்படி தீய சொற்களால் யாரையும் திட்டக்கூடாது. பாருங்க, என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ தான் மலரும் நினைவுகளே வருது. இது சின்ன வயசுலேயே படித்தது தான். 5-6வது பக்கத்தில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு.
அப்போ நான் தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறிவிடும், மருந்து கொடுத்து எப்படியோ, ஆனால் வெளியில் தான் அந்த வடு தெரியும். ஆனால் ஒருவன் தீய சொற்களால், நாவினால் தீய சொற்களால் ஒருவனை திட்டினால் அது கடைசி வரையும் ஆறாது, அது வடு மாதிரி அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உண்மைதானுங்க, உண்மைதாங்க, அதில் மறுக்கவே முடியாதுங்க. அதாவது என்ன உண்மை, நானே இதை இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு எப்பவும் போல் ஒருத்தர் கூப்பிட்றாரு, எப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடுறது, மொத்தமே அன்றைக்கி 7 பேர் தான், 5 பேர் 6 பேர் வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறார் அவர், என்னுடைய புத்தகத்தை புத்தகத்தை இதுவரையும் இது 6 புத்தகத்தையும் அற்புதமாக இது மாதிரி சொல்லியாச்சு. 7வது புத்தகத்தில் வந்து இவ்வளவு, அதாவது காம உணர்ச்சிகளை இருக்குல்ல, அதுகளை இவ்வளவு சொல்லியிருக்கக்கூடாதுவார். இதை என் கூட வேலை பார்த்தவர் தான் ஓயாமல் எல்லாருமே கேட்பாங்க, ஏங்க நீங்கள் அவரை மட்டும் கூட்டிகிட்டு தெரியுங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்னென்னா ஒரு கவித்துவம் படைத்தவர். அதனால் என்ன செய்வோன்னா, நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் மீட்டிங்கில் அவர் வருவார் கவித்துவத்துக்காக. அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு இலக்கிய ஆர்வம் உள்ளவர், அதனால் அவரை கூட்டிகிட்டு போவோம். எல்லாருமே கேட்பாங்க, கூட்டிகிட்டு போவேன். அவரும் நான் நினச்சேன், ஒருவேளை அந்த இவருடைய ஏற்பாட்டினாலும் இன்னொரு அம்மா அந்த புத்தகத்தை இன்னொரு அம்மா தான் பேசினாங்க அந்த இதில், அவங்களும் இதுக்கு ஏற்பாடு பண்ணவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் சொல்கிறாரு, ஒரு சென்ற மாதம் மீட்டிங்கில் வந்து உங்களை பற்றி அவர் புத்தகம் ரொம்ப உனக்கு இதாக இருக்குது, இது எப்படிங்க பிடிக்குது. அந்த அம்மா ஒரு தடவை உலகத்தமிழ் சங்கத்தில் பேசலையே, உருவசின்னு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின புத்தகத்தை பற்றி என்னங்க இப்படி எழுதியிருக்காங்க புத்தகம்லாம். உருவசி, அந்த உருவசின்றது என்னென்னா, அதை ஒருத்தர் வாசகரை கேட்டிருக்கான். எப்படி கேட்டிருக்கான்னா, இந்த உருவசி என்பது வயிற்றுப்பசியா அல்லது உடற்பசியா, ஏன்னா ரெண்டையும் கொண்டு போயிருக்காரு எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார் எஸ் ராமகிருஷ்ணன், அதை நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டார். அதாவதுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க இருக்காங்க சிவசங்கரி எழுத்தாளர். சிவசங்கரி எழுத்தாளருடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட 29, நான் வந்து அவ்வளோ படிக்கலை, ஒரு 5-6 படிச்சிருக்கேன். 29 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதனால் அமெரிக்காவில் அவருக்கு வர சொல்லியிருக்காங்க. எழுத்தாளர், தமிழக எழுத்தாளரும் சரி, இந்தியாவிலுடைய எழுத்தாளர் அனைவரும் இங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க. அவங்க செலவில் அமெரிக்காவில் போயிருக்காங்க. அப்போ போய் அங்கே வந்து பேட்டி, ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்க ஒருத்தன் இருக்கான். அவன் என்னமோ நான் இங்கிலீஷில் பேசியிருக்கான். இந்த அம்மாவுக்கும் பிஎஸ்சி படித்தவங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு 2வது பாகத்தை நான் படிச்சிருக்கேன். அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கை வரலாற்றில் இந்த மாதிரி அந்த ட்ரெயினில் போனான். அப்படியா ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்களா, அவன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். அயாம்னு என்னமோ ஒன்று சொல்லியிருக்கான். அதில் என்னென்னு இவங்களுக்கு புரியல. ஐ டோன்ட் நோ வாட் யூ ஹவ் செட், வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அம்மா. உடனே அந்த ஆள் சொல்லியிருக்காப்புல, யூ நோ ப்ராஸ்டிடியூட், ஐ நோ ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. த சேம் வேர்ட் ஐ ஆம் சேயிங் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதுக்கும் அதுக்கும் எந்த வித ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஆண்மகன், அந்த பெண்ணு தான் அந்த ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அமெரிக்காவில் ஆண்மகனும் ப்ராஸ்டியூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அவர். அதாவது யூஸ் அண்ட் த்ரோ தானா அந்த லைஃபு. சரிங்க, அப்போ உங்கள் வீட்டில் என்ன, எங்கள் வீட்டில் வந்து முதல்ல போனோன்னு என்னை செக்கப் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்குன்னு நான் வச்சுருக்கோம். அதை செக்கப் பண்ணிவிட்டு தான் நாங்கள் 2 பேரும் இது பண்ணிக்கிறோம். இதை நான் வந்து இவ்வளோதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க வாழ்க்கை வரலாறு சொன்னது சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் இருக்கையில் உருவசியில் குறை சொல்கிறாங்க. இதே என் கூட தொடர்ந்து வருவாருன்னு சொன்னால 7 புத்தகத்துக்கு வந்திருக்கார் அவர். 7 புத்தகத்துக்கு இந்த இதுதான் கிடையாது, 6 புத்தகம் வரையும் வந்திருக்காங்க. அந்த 6 புத்தகத்துலேயுமே அந்த அவங்க பேசல இதே தான் அந்த நான் சொல்கிறவரும் எழுதியிருக்காரு. ஒரு இதை அதை எழுதியிருக்காரு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கூட சொல்லலை.
அதை யார் குறை சொல்லலை. இப்போ நான் போனோம்லேருந்து 7 பேர் தான் இருந்தோம். அப்போ எல்லோரும் உணர்ந்துட்டாங்க, இந்த இது எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படி நடத்துகிறாங்க, என்ன விவரம்ன்றத. எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு தெரியாமல் நான் பாட்டு போயிட்டேன். அப்போ என்னுடைய புத்தகத்தையே என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நான் கன்னியாகுமரி ஜெயமோகன் எழுதிய கன்னியாகுமரி அவர் படித்தாலும் சரி, அந்த அம்மா படிச்சிருந்தாலும் சரி, படித்தா உடனே சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, ஜெயமோகனுடைய கன்னியாகுமரி படித்த ஜெயமோகன் மிகப்பெரிய எழுத்தாளர். அவருடைய கன்னியாகுமரி எஸ் ராமகிருஷ்ணனுடைய உருபசியை குறை சொல்லிட்டாங்க. வேறு அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. உரிமை குரல் அந்த காலத்தில் பார்த்தா அந்த எம்ஜிஆரும் லதாவும் ஒரு பாட்டில் அதை பார்த்த உடனே நம்மளுக்கே அந்த காலத்திலேயே நான் சிறுவனாக இருந்த பொழுது உரிமை குரலாம் நான் கிட்டத்தட்ட எஸ்எல்சி படிக்கலே நம்ம வந்த படம். உலகம் சுற்றும் வாழ்விடும் அவ்வளோ இதாக இருக்கும், அப்படிலாம் இருக்குது. ஆனால் இவங்க வேணும்னு எத்தனை புத்தகம் எழுதித்தானே அப்படின்ற குறையில் சொன்னாங்களா? இறைவனுக்குத்தான் வெளிச்சம், ஆனால் அவர்கள் இருவருக்கும் இறைபக்தி கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது எதுக்கு சொல்ல வரோம், நான் அப்போவே 2 நாள் வந்து எனக்கு உண்மையிலே மனதில் ஒரு மாதிரியாகவே இருந்தேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம இவ்வளவு எழுதியும் கடைசியில் தேவையில்லாமல் போய் குறைய 4 பேர்த்து 7 பேர் இருக்கும், நல்ல வேலைக்கு போயிட்டு ரொம்ப பேர் இல்லை. ஆனால் அதை ஒருத்தர் என்கிட்ட வந்து என்கிட்டே அவர் சொல்லிட்டார். மறுநாள் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டார், ஒரு ஃப்ரெண்ட் அதில் இருந்து ஒரு என்ன சொல்லிட்டாருன்னா, தயவுசெய்து எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருந்தது, ஒருவன் எழுதிய அதே ஆள் சொல்லியிருக்காரு, ஒருவன் எழுதிய புத்தகம் வந்து ஒரு குழந்தை பெறுவதற்கு சமம். அந்த குழந்தை பெறும்போது எவ்வளவு வழி இருக்குதோ அதை விட மோசமாக இருக்கும் ஒருவன் எழுதும்போது, புத்தகம் வெளியிடும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சும்மா அப்போ அதாவது ஆள் இல்லை இப்படி வச்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து இப்போ தெரியுது எனக்கு. ஆகா, இப்படியாப்பட்ட நபர்களோடு நாம் இனிமேல் ஒரு நட்பு வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அதே ஆள் எழுத இன்னொரு ஆள் அதை வந்து அதே இதை எழுதுகிறாங்க. நம்ம 2 பேரும் இப்படி பண்ணாங்க, இரவு காட்சிகளை பற்றி சொல்லுவாராயிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன இது பண்ண போகிறாங்க, இரவில் வந்து 2 பேரும் முதல் இரவு அனுபவிப்பாங்க, அதுதான் சொல்லியிருப்பாங்க. அது சொல்லித்தான் எல்லா புத்தகத்துலேயும் வருது. நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புக்கு படிச்சிருக்கேன். இந்த அம்மா அப்படி எழுதுகிற புத்தகம்லாம், சிவசங்கரி எழுதுகிற புத்தகத்தெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதே வரும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க சிவசங்கரி எழுத்தாளர். இவ்வளவுக்கும் ஒரு லேடி எழுத்தாளர் 29 புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க அதை சொன்னோன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நான் எது சொல்ல வரேன்னா, நம்ம சொல்கிறோம்ல இந்த மாதிரி அப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே அந்த எண்ணம் வரும். எனக்கே அந்த எண்ணம் வந்துருச்சு, ஏன்னா இவ்வளோ தூரம் எழுதி நமக்கு வந்து இப்படி இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அவங்களோட அவ்வளோ தொடர்பு நம்ம வேணாம். அதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விட்டார். அன்னைக்கே என்ன செஞ்சாங்கன்னா, சார் இன்னும் வச்சுக்கிறீங்க, டீ வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு ஒன்றும் செய்யலை. என்னுடைய புத்தகத்தை பற்றி அவங்க யாரும் பேசவே இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூல் வேறு ஒரு எடுத்துக்கிட்டால் அதுக்கு சும்மா ஃப்ரீ தான், மாதம் வாசக பட்டம்ன்றது. ஏதாவது புஸ்தகம் பேசுனா அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, எனக்கு ஸ்கூலுக்கு செலவு மதிய உணவுக்கு வேணுங்க, ஏன்னா ஏதாவது புத்தகம் வெளியிடுறவங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால அந்த இதெல்லாம் வேணாம், இப்போ சும்மா புத்தகத்தை எப்பவும் கூட வாசிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். அது கூட செய்யலைங்க, எனக்கு செய்யலை. இருந்தாலும் குறைதான் சொல்லப்பட்டேன். என்ன நினச்சேன்னா, உடனே நான் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கோபம் வரும். நான் திருக்குறளை படித்ததுக்கு பின்னாடி தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடுன்னு சொல்லிட்டு ஒரு 300 ருபீஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். இல்லை, இது அந்த டீ வாங்கி கொடுத்தீங்களா, வச்சுக்கிறீங்க சார் அப்படின்னு. அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அவர் நாணி இருக்காரோ நாணல்லையோ அது இறைவனுக்கு தெரியும். அவர் இறைபக்தி இல்லாதவர், அது வேறு சொல்கிறேன். ஏன்னா அவரும் இறைபக்தி இல்லாதவர், அந்த அம்மாவும் இறைபக்தி இல்லாதவங்க. அதனால் நான் அதை பற்றி நம்ம குறை சொல்ல தேவையில்லை. இப்போ போனது நான் பேசிட்டு தேவையில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை வர்றதுனால சொல்கிறேன். இது தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு ஒருவனை தீய சொற்களால் பேசினால் அவனுடைய கடைசி வரையும் அது வடுவாக தன்னுடைய இதயத்தில் இருக்கும்
என்பது தான் இவர் சொன்னது, திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால தான் இப்போவும் மறுபடியும் நான் அதை எடுக்கிறேன். இல்லைன்னா அதை விட்டுட்டேன் நான். 2 நாள் வரையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கே நைட்டு கூட தூக்கம் வராமலாம் இருந்துச்சு. இல்லை இப்படி தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் அதை அந்த ஹெட்மாஸ்டர் தான் மாட்டி விட்டார். ஆக்சுவலாக நான் இல்லை, அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்ன செஞ்சாருன்னா, ஏங்க வாசகர் வட்டம்னு ஒன்று இருக்குங்க, அதில் போய் ஆமாம் என்ன அதில் என்ன அது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் என்ன செஞ்சேன், அதனால் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு 6 வரைக்கும். 7ஆவதுல வந்து இப்போ இப்படி காரணம் என்னென்னு தெரியல, இறைவனுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம வந்துக்கிறேன். அதான் சொல்கிறேன், இப்போ இதே இந்த குறள் வந்ததுனால நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருந்துச்சு. அது வடு தீயினால் சுட்ட முன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்கிறார். அது வடு மாதிரி கடைசி வரை இருக்கும். எனக்கு 2 நாள் இருந்துச்சுங்க, அப்போ மாறிடுச்சுங்க. இப்போ நார்மலுக்கு வந்துட்டேன். சரி, அதுக்காக இன்னா செய்தாரு பொறுத்து அதுக்கு முன்னாடி எனக்கு கோபம் வரும். நீங்கள் நினைக்காதீங்க, நான் அலுவலகத்தில் வேலை வாங்குறேன்னு வச்சுக்கிறேங்க. அப்போலாம் அவனை ஒன்று நீ வேலை செய்ய அப்படி இல்லை, அவனை போய் தெரிஞ்சுக்க. முதல்ல போன உடனே அவன் யார் என்ன போகணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வேலையை தோணுவேன். எங்கள் நிர்வாக பொறியாளரே ஒருவன், அதாவது சேரை தூக்கி அடிக்க போயிட்டான். ரொம்ப நான் போனேன் இங்கே போயிட்டு, என்னைய நான் கூப்பிட்டேன் இங்கேருந்து. அவன் உள்ள இருந்துட்டு, என்னங்க அறிவு இருக்கா அவங்களுக்கு, வாங்க அப்படி அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்கேயோ இருந்து வந்திருக்காரு, என்ன சொல்லிட்டாரு, பாபுன்னு அவங்க அப்பா பேசிட்டாரு. அவங்க அப்பாவினுடைய என்னன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த அந்த இது அந்த ஊர் பக்கம் பேசக்கூடியது அதுதான் பேச்சு. ஆனால் எல்லா ஒப்பந்தக்காரர்களும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருடைய அம்மா இறந்ததற்கும் அப்பா இறந்ததற்கும் ஜெயங்கொண்டான் போயிருக்கோம். எல்லோரும் போயிருந்தோம், எல்லா ஒப்பந்தக்காரர்களும் போயிருந்தோம், எல்லா அலுவலக வேலை பார்ப்போம். அவரும் வந்திருந்தார், அந்த பையனும் வந்திருந்தார். அதான் நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி அப்படிலாம் செய்யக்கூடாது, வரும் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம இப்போ என்ன நினைப்பாங்க, நான் அந்த ஊருக்காரன் இல்லையா, அவர் எவ்வளோ தவறாக நினைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது அப்படி இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில். அடுத்தவனை கிரிட்டி அதாவது நம்ம இதை இப்போ இவரே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர், இனியாவது திருந்தட்டும், அவங்களா திருந்திக்கிறட்டும். இப்போ அன்றைக்கே 7 பேர் தான் வந்தாங்க, இனிமேல் வர்றது 4 பேர் வர்றாங்க, 3 பேர் வர்றாங்க. ஆனால் எவ்வளோ வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி, வந்தால் அந்த இவன் அந்த எங்கள் ஆளு ஒரு ஆள் சொல்லணும்ல, கருங்காலி, அவர் என்ன தெரியுமா, அவர் வேற ஒரு கொள்கை உடையவர். அவர் 10,000 பொட்டி வாங்கினவர் டிஎம்கேயில். ஆனால் கொள்கை வேறு. ஆனால் இவர் கொள்கையும் அவர் கொள்கையும் ஒத்து போகுது. இப்போ எதுக்குனாலும் தெரியல, இறைவனுக்கு தான் தெரியும் வெளிச்சம். சரி, ரைட்டு, நம்மளுடைய இதுக்கு வருவோம். இதோட இப்போ இந்த 2 குறளை இன்று பார்த்து விட்டோம். நாளை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.